எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முலாம் பழத்தின் மருத்துவ குணங்கள் தான். முலாம் பழம் சாதாரணமா இப்ப சம்மர் சீசன்ல நிறையவே வரும். இதோட மருத்துவ குணங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. உடல் உஷ்ணத்தை போக்கக்கூடியது தான் இந்த முலாம்பழம். சிறுநீர் தாரையில ஏற்படும் எரிச்சலை போக்க வல்லது. வயிற்றுப்போக்கு குணப்படுத்தும் தன்மையுடையது முலாம்பழம். இது நல்ல சுவையோட இருக்கும். மிகுந்த சத்துக்களை உள்ளடக்கியது. இதுல வைட்டமின் ஏ, இரும்பு சத்து, பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கு. மினரலும் அதிகமா இருக்குது. நோய்களை தடுக்கக்கூடியது மட்டுமின்றி உடலுக்கு புத்துணர்வை அளிக்க வல்லது. கோடை காலத்துல முலாம்பழம் அதிக அளவுல கிடைக்கும். இதை கொண்டு நீர்வேட்கையை தணிக்கும் பானம் தயாரிக்கலாம். முலாம் பழத்தை சதை பகுதியை அரைச்சு பனங்கற்கண்டு சேர்த்து கலந்து குடிக்கலாம். இதை குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. முலாம் பழத்தை பயன்படுத்தி மில்க் ஷேக்கும் தயாரிக்கலாம். விதைகள் நீக்கிய முலாம்பழத்தோடு சிறிது பனங்கற்கண்டு காய்ச்சி பால் சேர்த்து அரைத்து சிறிதளவு குங்குமப்பூ சேர்க்கணும். இந்த மில்க் ஷேக்கை காலையில உணவின் போது எடுக்கிறது ரொம்ப நல்லது. வெயில் காலத்துல ஏற்படும் சோர்வை போக்கும். சிறுநீர் எரிச்சலையும் தடுக்கும். மிகுந்த சத்தூட்டமான உணவுன்னு தான் இந்த முலாம்பழத்தை சொல்லலாம். கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கிட்டாக்கா குழந்தையின் ஆரோக்கியம் மேம்படுமாமா. குழந்தையின் முதுகெலும்பு, மூளை வளர்ச்சி நன்றாக இருக்குமா. மலிவாக கிடைக்கக்கூடிய முலாம்பழத்தை பயன்படுத்தி உஷ்ணத்தால ஏற்படும் வயிற்றுப்போக்கையும் குணப்படுத்தும் பானம் தயாரிக்கலாமா. விதைகள் நீக்கிய முலாம்பழத்தோடு 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 2 சிட்டிகை சுக்கு பொடி, சிறிது பனங்கற்கண்டு கலந்து காலை மாலை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு சரியாகுமா. வெயிலால ஏற்படும் நோய்களையும் குணமாக்கலாமா. சீதபேதி, கழிச்சலுக்கு இது மருந்தாகுதாமா. சிறுநீர் தாரையில ஏற்படும் எரிச்சலையும் போக்கும் தன்மை கொண்டதா போக்குறதுக்கும் நம்ம பானம் தயாரிக்கலாமா. முலாம்பழத்துல சதை மற்றும் விதையுடன் சீரகப்பொடி சேர்த்து கொதிக்க வைக்கணுமா. இதை வடிகட்டி குடிச்சாக்கா உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுவதோடு உற்சாகத்தையும் கொடுக்குமாமா. சிறுநீர் பெருக்கியாக விளங்கும். இது சிறுநீர் எரிச்சலையும் தடுக்குதாமா. முலாம்பழம் உள்ளுறுப்புகளின் உஷ்ணத்தை குறைக்குமாமா. வெளிப்பூச்சாக பயன்படுத்துவதன் மூலம் தோல் நோய்களை குணப்படுத்தலாமா. முலாம்பழத்தின் விதை சிறுநீர் எரிச்சலை போக்குமாமா. வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளியேற்றுமா. முலாம்பழம் குழந்தைகள், கர்ப்பிணிகளுக்கு பாதுகாப்பானதான். கோடை காலத்துக்கு ஏற்ற உணவுன்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.